உண்மையிலேயே நம்ம ரகு இருந்துட்டு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, முருகன் மேல சத்தியம் பண்ணி, "நீ அந்த ட்ரெஸ்ஸ தான் போட்டுக்கணும் நாளைக்கு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா, அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா, முருகர் மேல சத்தியம் பண்ணதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ட்ரெஸ்ஸ போட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க அதாவது அபி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயத்த நெனச்சு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சின்ன அத்தை பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு போயிட்டாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிடையாது தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தப்ப மன்னிக்கணும் இல்லையா? அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ அனுவ இப்போ அவங்க அத்தைய அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரம் இருக்காங்க இல்லையா? அவங்கள வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மாமா மனோகர் கிட்ட பார்த்தீங்கன்னா, பேசணும்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட இதாகாம போயிடுச்சு. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ராகவ் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, அபி கிட்ட புரிய வைக்கணும் அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா புரியுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம இவங்க அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அபி எப்புட்றா பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம போறது அப்படின்றத பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர, ஆனா இங்க இருந்தா எப்படி இருக்கும்? ராகவ் பார்த்தீங்கன்னா நம்மள எப்படி பார்த்துக்குவாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ராகவ் கிஃப்ட் அனுப்புறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் ஓப்பனா சொல்லிட்டாலே பிரச்சனை இல்ல. அந்த கிஃப்ட்ட பார்த்தீங்கன்னா நான் தான் அனுப்பிச்சேன். அந்த கிஃப்ட்ட பார்த்தீங்கன்னா பிரிச்சு பாரு அப்படின்ற மாரி சொல்லி, ஏன்னா அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேல்யூபிளா தான் இருக்க போகுது. அதாவது அபி பார்த்தீங்கன்னா அத பிரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ லவ் பண்ணி கடைசியில பார்த்தீங்கன்னா இங்கேயே அவர் கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. உண்மையிலேயே இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம ராகவ் சொல்ற மாரி அபி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.